வணக்கம் மக்களே, எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி ட்ரிப் எப்படி பட்ஜெட்டில் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும் பொழுது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது ஒரு ட்ராவல் ஏஜென்சி. அவங்க கொடுத்தது ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எங்களோட இன்னொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு ஏஐ கிடச்சிது, வேறு யாரும் இல்லை, கோ பைலட். அவங்க நிறைய ஐட்டனரி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு பக்காவான பிளான் ரெடி பண்ணியாச்சுங்க. ஆமாங்க, ஸோ பிளான் தான் பக்கா வந்துட்டு. ஸோ ஏர்போர்ட் என்னென்னு பார்த்தா பக்கத்தில் பெங்களூர். ஓ நைஸ், 2 ஹவர்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 மணி நேரம் பஃபர் வச்சு கிளம்புனோம் வீட்டிலேருந்து. பட் தட் இஸ் பெங்களூர் ரைட். ஸோ எங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. அந்த 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆனதுனால எங்களுக்கு பஃபரே இல்லைங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஸோ வேறு வழி இல்லாமல் ஓட்டம் நடைமாத எங்கள் போர்டிங் கேட்டில் போக முடிஞ்சது. பயங்கர ரஷ். தட்ஸ் பிக்கஸ்ட் லெசன். என்னோட ட்ராவலில் ஃபஸ்ட் டே அங்கே நல்லபடியாக சிங்கப்பூர் டெர்மினல் 2 லேண்ட் ஆகிட்டோம். இப்போ டுவார்ட்ஸ் அரைவல் அண்ட் இமிக்ரேஷன் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு பேக்கேஜ் கிளைம். ஏர்போர்ட் பிஸியான ஏர்போர்ட் ஆக்சுவலாக. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 4:50 AM காலையில். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பேக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி போகிறோன்றதையும் பாருங்கள். ஸோ என்னென்ன பண்ணலாம் டே 1ல். ஃபஸ்ட்டு அரைவல் ஆஃப் ஏர்போர்ட்டில் என்னென்ன செய்யணும் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குல்ல, கீழே பாருங்கள், கீழே அப்படியே மேலே ரிப்பேட் ஆகும். மேலே பெரிய டிஸ்பிளே பிரகாஷ், மேலே கவனிச்சியா? உனக்கு கவனிச்சியாம்மா? என்னப்பா சொல்கிறீங்க? நம்ம எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிருந்தாலுமே சிங்கப்பூரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா? என்ன ஸ்பெஷல்? போர்டை பார்த்தியா? ஆமாம், அரைவல் போட்டிருக்கு. ஓ ஆமாம், வருகை போட்டிருக்கு. தமிழில் வந்து வருகை, அப்புறம் அங்கே போய் குடிநீர். ஸோ இதான் ஒரு ஸ்பெஷல் சிங்கப்பூரில். தமிழில் நிறையா இடத்துல லெட்டர்ஸ் தான் இருக்கும் தமிழ். சூப்பர். ஸோ சந்தோஷமாக இருக்குல்ல. நம்ம தமிழாக 3 தேர்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் சிங்கப்பூர். ஸோ இங்கேருந்து 2ஆக பிரியுது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து பெரிய ஏர்போர்ட்டு. T1, T2, T3, T4. ஓகேவா? நம்ம இங்கே T2லேருந்து 2 பக்கம் பிரியலாம். என்னென்னாங்க, நம்ம சிங்கப்பூர் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு அரைவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு SGAC அரைவல் கார்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஃபோன்லேயே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டிஸ்பிளேயில் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோன்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா இமிக்ரேஷன் வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக இருக்குங்க. So fast. Immigration pretty quick in the airport. Yes. ஸோ நம்ம இப்போ பேக்கேஜ் கிளைம் ஏரியா வந்தாச்சு. ஸோ நம்மளோட பேக் எதுன்னு கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி ஃப்ளைட் நம்பர் போட்டிருப்பாங்க. ஐ திங்க் செகண்ட் பேன்னு நினைக்கிறேன், 37. ஃப்ளைட் நம்பர் தான் இருக்குது, பெங்களூர் டு சிங்கப்பூர். நாங்கள் சிங்கப்பூர் இறங்கினதும் அங்கே உள்ள சிம் கார்டு ஒன்று வாங்கிட்டோங்க. வாங்கினது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஹோட்டலுக்கு பேசுகிறதோ இல்லை வந்து கேபுக்கு, டாக்ஸி, இல்லைனா வந்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதுக்கோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுங்க. அங்கே சிங்கப்பூரில் என்னென்னாங்க, மேலே ஏர்போர்ட் இருந்துச்சு இல்லைங்களா, கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது பஸ்ஸு, ட்ரெயின். அஸ் அ டூரிஸ்ட் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஹைலி ரெக்கமெண்டட் இன் சிங்கப்பூர். ஏன்னா
ஈஸிலிங்க் டிஜிட்டல் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பஸ் அல்லது ட்ரெயின் இதில் வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப கம்மியான ஃபேரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். $1.1 நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் $2.4 தான் டிக்கெட் ஆக்சுவலாக. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த டிக்கெட் வந்து நீங்கள் கவுண்டரில் கார்டாக வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லைனா நீங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, 7-Eleven, சியர்ஸ் அந்த மாதிரி இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஏர்போர்ட்டு கீழே இருக்கிற அந்த டெர்மினல் டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு நேரடியாக ஆளுக்கு ஒரு டிஜிட்டல் கார்டு, ஏன்னா பேசஞ்சர் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கார்டு வாங்க சொன்னாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிள் ப்ராசஸ் அது. 4 cards. ஓகே, பாருங்கள், சிங்கப்பூர்னாலே க்ளீன் சிட்டி அப்படி தானே இல்லையா? நல்லா மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து சிட்டிக்கு இன்டர்கனெக்ட், அது பேர் வந்து தானா மேரா. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம எல்லா பாட்டுக்கும் எல்லா லொக்கேஷனும் நம்ம மெட்ரோ கனெக்டிவிட்டி பயங்கரமாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் தானா மேரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து 2 ட்ரெயின் மாறணும் அப்படின்னு சொன்னாங்கங்க. எங்களுக்கு ஒரே கஷ்டமாகி போச்சு, என்னடா இது 2 ட்ரெயின் மாறணுமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாவே நம்ம போக வேண்டிய அடுத்த ட்ரெயினுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. சூப்பருங்க. சிங்கப்பூர்லங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது பொதுமக்களுக்கோ இல்லை வந்து டூரிஸ்ட் வர்றவங்களுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்மளே வந்து அந்த சைன்போர்டு பார்த்து எங்கே வேணாலும் போயிடலாங்க. அந்த மேப்பு பார்த்தீங்களா, அந்த மேப்பு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எங்கே போகணும் எங்கே வரணுன்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்றாங்கங்க. ஒரு கஷ்டமும் இல்லைங்க, ஈஸி வே அந்த மாதிரி தான் இருக்குங்க. அதே மாதிரி இறங்கின உடனே ஒரு 5 minutes வாக்கில் தான் நாங்கள் வந்து ஹோட்டல் பார்த்துருந்தோங்க. அதுவுமே நடந்து போயிட்டு செக்இன் பண்ணிட்டோங்க. இதுதாங்க நாங்கள் தங்க போகிற ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ, இதை பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் போய் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நன்றிங்க.